ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து மைதா மாவு, பவுடர் சுகர், இது பால், தயிர். ஓகே, மாவு பிணைஞ்சிரும் ஃபஸ்ட்டு. ஓகே, பாருங்கள், இது மைதா மாவு 1 கப்பு. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், இது அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஓகே, பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம். தயிர் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கிளறிட்டு இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறிட்டுருங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. நல்லா மாவு சாஃப்டாக வரணும். அப்போ தான் டோனட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஓகே, நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வைக்கணும். நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு, புசு புசுக்குன்னு. ஓகே, இப்போ சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, பாருங்கள், இப்போ மாவை இந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கிட்டாச்சு. பாருங்கள், இப்போ இதை வச்சு தான் கட் பண்ண போகிறோம் டோனட்ஸ்க்கு. அவ்வளோதான், இதை மட்டும் அப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம். டோனட்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக பொரிச்சிட்டேன் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்ட பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்துருச்சு. இப்போ வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் சாக்லேட் சிரப் எடுத்துக்கிறேன். அதில் தான் டச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் பீனட் பட்டர் வச்சு ஒன்று பண்ணிக்கலாம். இதெல்லாம் சாக்லேட்டை டிப் பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட் சிரப்பில். இப்போ இது மேலே அந்த கலர் பால்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் அழகாக இருக்கும். டெக்கரேஷன்லாம் ஃபுல்லாக நம்ம இஷ்டம், நான் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல, பார்க்க சூப்பராக இருக்கு. ஓகே, நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்குவோம். இது வந்து பீனட் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இது வந்து சாக்லேட் சிப்ஸு. இதை வந்து அது மேலே தூவிக்கலாம். அப்படியே இதுலேயும் கொஞ்சம் பால்ஸ் போட்டுக்கலாம், கலர் பால்ஸை. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். இதில் சும்மா அப்படியே லேசாக தூவி விட்டுக்கலாம், அழகாக இருக்கும். வெறும் சுகர் தூவுறேன் இது மேலே. பாருங்கள், நல்லா டேஸ்டியான டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் எல்லாம் நம்ம இஷ்டம்தான். ஓகே, இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.